ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டிஷ் வந்து வெண்பொங்கல். வாங்க ரெசிபி பார்த்துடலாம். இதுக்காக நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி, அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து அதில் போட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்து, அரை ஸ்பூன் வந்து கல்லுப்பும் சேர்த்து நம்ம ஒரு குக்கர் லிட்டை மூடி ஒரு 3 to 4 விசில்ஸ்க்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து 4 கிளாஸஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வேகிறதுக்குள்ளே ஒரு கடாயில் வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி திருவி போட்டுட்டு 10 to 12 கேஷ்யூ நட்ஸ் வந்து உடைச்சி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பரை க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயமும் சேர்த்து நல்லா இது வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பருப்பும் அரிசியும் வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் காய்ச்சின பாலை வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி அதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடாயில் வந்து வறுத்து வச்சுருந்த அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ அந்த பொங்கல்லையும் வந்து நம்ம சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து நெய்யும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டா நம்மளோட வெண்பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.